அனைவருக்கும் நான் வடிவுமலர்த்தி எம்பவர்மெண்ட் அசோசியேஷனுடைய தலைவர் மாங்கரை என்ற கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த மாங்கரை கிராமத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததாக சொன்னாங்க. அந்த சம்பவத்தின் என்ன அப்படின்று அறிந்து கொள்வதற்காக இந்த கிராமத்துக்கு வந்தேன். இந்த கிராமத்து மக்கள் அனைவருக்கும் நான் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னாக்கும், இந்த கிராமத்தில் அனைத்து ஜாதியினரும் இப்போ நாங்கள் இங்கே சேர்ந்துருக்காங்க, அனைத்து மக்களுமே இருக்காங்க. அதனால உங்களுக்கு நான் இப்படி ஒரு நிகழ்வை இந்த கிராமத்தில் நான் பார்க்கையில் உங்கள் அனைவரையும் நான் தலைகுனிந்து வரவேற்கிறேம்மா, உங்களையும் வணங்குகிறேன். இது மிக சிறப்பு வாய்ந்த இந்த கிராமம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் இவ்வளவு ஒற்றுமை இருப்பதே இந்த கோயிலெலாம் சொன்னாங்க. 17 கோயிலோ 9 கோயில் ஏதோ இருக்கிறதாக சொன்னாங்க. அந்த 9 கோயில்களையுமே நாங்கள் சேர்ந்து எல்லாருமே நீங்கள் சேர்ந்து தான் எல்லா ஜாதி அனைத்து ஜாதியும் சேர்ந்து ஒரே குடும்பமாக அங்காளி பங்காளியாக இருந்து தான் இது நாங்கள் விழாவையே சிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேரை நீங்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பெண்கள் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறதுல எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்தாலும், இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தாலும் இந்த சம்பவத்தில் நீங்கள் இந்த பெண்கள் அனைவரும் நீங்கள் கூடியிருப்பது மிக்க மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இதில் ஒரு தவறுதலான ஒரு நிகழ்வு உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் தவறுதலான நிகழ்வு நடந்துருச்சு. இதை ஜாதி பிரச்சனைலாம் இதை சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இவங்க புதுசாக இடம் வாங்கியிருக்காங்க. இந்த இடம் வாங்கினதுலேருந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்க வாங்கலான்னு இருந்திருப்பாங்க போல. அந்த இடத்த இவங்க அண்ணனும் இவங்க மச்சான் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வாங்கி கூட்டு குடும்பமாக வசிக்கிறாங்க. கூட்டு குடும்பம் வசிக்கையில் சரி அந்த இடத்த அந்த அம்மா பக்கத்தில் இருக்கனால இந்த இடத்தையும் சேர்ந்து வாங்கிட்டா நமக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படின்றத அந்த மனசில் வச்சு அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த விறகு போட்டாங்க, இந்த மரத்தை இப்படி போட்டாங்க. பொதுவான இடத்துல தான் 2 பேரும் போட்டிருக்காங்க. இங்கே கூட்டு குடும்பம் அங்கே வெளியிலேயே சமைக்கிறது இதெல்லாம் பார்த்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தனிநபர் தான் அவங்க தனிநபராக அவங்களால இதை பொறுக்க முடியலை. அதனால இதை நம்ம எப்படியாச்சும் இவங்களை ஒரு ஜாதி பிரச்சனையை உண்டாக்கி அந்த இடத்த நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் ஒரு குடும்பத்தவே ஒரு 7 பேர் 8 பேரை அடியாட்களை கூட்டு வெளியூர்லேருந்து அடியாட்களை கூட்டு ஒரு சண்டையை நிகழ்த்திட்டாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீ ஏன் இங்கனக்குள்ளே தண்ணி தெளித்து எங்கள் வீட்டு பக்கம் வந்துருச்சு அப்படின்னு அந்த சாணி தெளித்ததில் தான் அந்த சண்டை ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா ஏற்கனவே ஆட்களை கூட்டு பின்னாடி வச்சுட்டு நைட்டு ஒரு 10 மணி ஊரில் எல்லாரும் தூங்கிட்டாங்க. 11 மணி 11:30க்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வுகளை அவங்க அந்த அம்மா கூட்டு வந்தவங்க நிறைய அடித்து நிறைய காயம் பட்டிருக்காங்க. இவங்களுக்கு உதவி செய்ய மக்கள் யாரும் இருட்டானதுனால யாருனாலும் உதவி செய்ய முடியல. அதனால அப்படி உதவி கேட்டு வந்த ஒரு 2-3 பேருக்கும் அடித்து கையெல்லாம் இதாயிடுச்சு. எனவே நாங்கள் எல்லாருமே டிஎம்கேக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஐயா பெரியசாமி ஐயாவுக்கு தான் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களாம். ஆனால் தவறான கருத்து வெளியில் வந்திருக்கு. இந்த ஊருக்குள்ளே யாரும் வரக்கூடாது, இந்த சம்பவம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா மக்கள் அனைத்து ஜாதி மக்கள் பெண்கள் இங்கே கூடியிருக்கையில் மிகவுமே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஒரு கிராமமாக கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒற்றுமையாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நிகழ்வில் தவறு செய்த அவர்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அமைப்புகள் மட்டுமல்ல அனைத்து அமைப்புகளுமே அனைத்து ஜாதி அமைப்புகளுமே ஒன்று கூடி தவறு செய்த ஒருவருக்கு நீங்கள் தண்டனை பெற்றுத்தர வேண்டும். ஏன்னா தவறு யார் 8 பேர் 9 பேர் இந்த ஒரு கிராமத்துக்குள்ள கம்பு ஆயுதங்கள் இரும்பு ஆயுதங்களை எல்லாம் கொண்டு லாடு இதெல்லாம் கொண்டு அவங்க நம்ம ஒரு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்வை நம்ம அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து தர மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறாங்க. நாங்களுமே இந்த அமைப்பு எனக்கும் சரி நம்ம இந்த கிராமத்தை அப்படி சொல்கிறாங்களே இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே உங்கள்கிட்ட இந்த கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ரொம்ப நன்றிப்பா. உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தான் இப்போ கேட்கணும். தமிழ்நாடு அரசும் உங்களோட அமைச்சரும் திண்டுக்கல் மாவட்டம் இது திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர்கிட்டையும் இந்த கலெக்டர்கிட்டையும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த கிராமம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இந்த கிராமத்து மக்களுக்கு தவறு செய்தவங்களுக்கு உடனே தண்டனை வாங்கி தர வேண்டும். எனவே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே ஒன்று கூடி இந்த கிராம மக்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்ப்பையும் நல்ல ஒரு தண்டனை அதாவது தண்டிக்கப்பட வேண்டும். குற்றம் செய்தவர்களை உடனே தண்டிக்க வேண்டும் என்பதை இந்த ஊர் மக்கள் அனைவரும் கேட்டுக்கிட்டாங்க. நாங்களும் வடிவுமலர்த்தி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் சார்பாகவும் மதுரை மாவட்ட பட்டியல் வெளியேற்ற ஒருங்கிணைப்பாளருமாக
போதிலட்சுமி தான் நான் இவங்கள்ட்ட வந்து உரையாடிட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சிமா. நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பதிவு பண்ணி அதை நிறுத்துங்கப்பா. நான் பாலனோட மனைவி வந்து முருகேஸ்வரி பேசுகிறேன். நாங்கள் வந்து எந்த ஒரு சண்டையுமே இல்லை. அவங்க வந்து நாங்கள் வீடு வாங்கின ஒருபாடு நல்லா பேசி செய்ய இருந்தாங்க. அதாவது வந்து பள்ளச்சி வந்து எங்களுக்குள்ளே வந்து வீடு வாங்கிட்டா அப்படின்ற ஒரு இது வந்து அவங்க மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. விறகு போட்டதுக்கப்புறமும் அவங்க எதுவுமே சொல்லலை. சொல்லாத முன்னுக்கே அவங்க வந்து தண்ணி தெளிச்சதுக்கோசரம் தான் அவங்க சண்டையை போட்டாங்களே ஒழிய இந்த விறகு போட்டதுக்கு எதுவும் சொல்லலை. அவங்களா வந்து விறகு போட்டுட்டு நீ எப்படி நீங்கள் வந்து போடலாம் செய்யலாம் விறகு அவங்க தான் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அங்கிட்டு வந்து விறகு போட்டிருக்குறோம். அந்த சைடு ஓரமாக தான் போட்டிருக்கோம். அவங்க வந்து முன்னாடியே அப்படியே நாங்கள் நடபாதையிலே போட்டாங்க. நீ எப்படி தேவேந்திரக்குள்ள வேளாளரில் பிறந்துக்கிட்டு பள்ளச்சி வந்து நான் தேவச்சிடி நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் செய்யலாம் அந்த மாதிரி வந்து அடிக்கையிலேயே வந்து பள்ளச்சின்னு சொல்லி தான் அசிங்கமாக சொல்லி தான் பேசுனாங்க செஞ்சாங்க. இப்போ என்னம்மா அரசுக்கு என்னம்மா கோரிக்கை? அதாவது வந்து ஐயா வந்து ஐயா பெரியசாமி ஐயா வந்து இப்போ 5 நாள் ஆயிடுச்சு இந்த ஊரில் வந்து இந்த சம்பவம் நடந்து. எதுவுமே வந்து ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் இந்த ஊருக்குள்ளே வராங்களே ஒழிய ஒரு உயிர் போகிறது வைக்கிறத பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்கள விட்டு கூட என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்து ஒரு விசாரணை பண்ணலை. இது வரைக்கும் ஒரு பத்திரிக்கைக்காரங்க கூட வரலையே. ஏன் எதுக்காக வரல? அதாவது வந்து அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே தாக்குனாங்க. அவங்களோட உறவினர்னு சொல்கிறாங்க. ஐபி ஐயா வந்து எங்களுக்கு சொந்தம் வந்த மாதிரி நாங்கள் ஐபியோட நாங்கள் க்ளோஸு, நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் செய்வோம், எங்களுக்கு பெரிய இடம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களை தான் அவங்க தாக்குனாங்களே ஒழிய நாங்கள் அவங்கள தாக்க கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைய வந்து தாக்குன பிள்ளைய என்ன செஞ்சிருச்சுங்க, இந்த ரேணுகா சிந்துன்ற பிள்ளைய நாங்கள் தாக்குனதாகவும் கொண்டு போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மருத்துவமனையில் கவர்மெண்ட் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் தாக்குதல் செஞ்சோம், வயிற்றில் தான் நாங்கள் தாக்குதல் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு உண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. 5 நாள் ஆயிடுச்சு. அந்த ரிப்போர்ட்ஸில் நாங்கள் வயிற்றில் வந்து தாக்கியிருந்தா இந்நேரம் வந்து அபாசன் ஆகிருக்கணும். அது ஏன் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இன்னும் வெளியே அனுப்பி விடாமல் அந்த பிள்ளையை வச்சுருக்கிறீங்க? அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்களையும் நடவடிக்கை எடுத்து உள்ளே போடணும். சிந்து ரேணுகான்ற பிள்ளைய தேவி, அந்த தேவின்ற அம்மாவும் அவங்க கணவர் வந்து விஜயாம்மா, அவன் தான் வந்து அசிங்கமாக பேசிட்டு லாடு கத்தி எல்லாமே கொண்டு வந்து அவன் தான் வீட்டுக்குள்ளேயே குதிச்சு 10-15 பேத்துக்கு மேலே இருக்கும், 20 ரவுடிக இருக்கும் வந்து வீட்டுக்குள்ளே குதிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கள் வீட்டுக்காரு பிள்ளைங்க எல்லாம் நாங்களாம் ஒத்தையில் இருந்தோம். வாய் தகராறில் பேசி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அவங்களா தான் வந்து வீடு செவிரேறி குதிச்சு இந்த மாதிரி ஒருத்தருக்கு 6 குடும்பம் வந்து இதுக்கு பலிகடை ஆகியிருக்கும். வரவங்களும் இப்படி இது பண்ண கத்தியில குத்துவாங்க. தனிநபருடைய காழ்ப்புணர்ச்சியினால 6 குடும்பங்கள் மட்டும் பாதிக்கப்படல, ஊரே பாதிக்கப்பட்டு ஒருத்தரோடது அவங்க ஒரு ஆளு தான் தேவர்னு இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வேலை வாய்ப்புக்காக அங்கே வந்தவங்க, மக்கள் பணியாளராக அங்கே வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஒரு இதில் தான் பள்ளச்சின்றதவே பேசிக்கிட்டு இந்த மாதிரி இதுக்கொசரம் 15 ஆளை கூட்டிகிட்டு வந்து 20 ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு விறகு பிரச்சனைக்காக ஒரு தண்ணி தெளிக்கிறதுக்காக இப்படி வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து நீ மிரட்டணுன்ற அவசியமே இல்லையே. நீ ஒரு ஜாதி வன்மையை நீ மனசில் வச்சுக்கிட்டு தானே நீ இந்த ஒரு செயலை செஞ்சுருக்கீங்க. வந்து கடுமையான தண்டனை வழங்கணும். அந்த அம்மாவை குண்டாசில் போடணும். அவங்க யாருமே அவங்க மருமைன்றது சுரேஷ்குமார், சின்ன மருமை பேர் கார்த்தி, அந்த பொம்பளை பேர் தேவியோட வீட்டுக்கார் விஜி, அந்த ரேணுகா சிந்து யாரையுமே வெளியே விடக்கூடாது. அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் குண்டாசில் போடணும். இதை நான் ரொம்ப வருந்தி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எங்களுக்கு வந்தது வந்து வேற யாருக்கும் எந்த ஒரு மாநிலத்திலையும் மாவட்டத்திலையும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது. இந்த மாதிரி பேச்சுக்களும் இனிமேல் வரக்கூடாது. இவ்வளோ நாளாக நாங்களும் இத்தனை வருஷமாக நாங்களும் பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான் இருந்தோம், கல்யாணம் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து ஜாதியை காட்டி எங்களை யாரும் ஒதுக்குனதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. எல்லாருமே தாய் பிள்ளையாக தான் இருந்தோம். இவங்க மட்டும்தான் இந்த வன்மையான அதை வச்சுக்கிட்டு இப்படி இது பண்ணிட்டாங்க. அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட்டில். ஐபி பெரியசாமி ஐயா இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும். ஐயா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் எங்கள்கிட்ட வருவீங்களா? நாங்கள் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட எங்கள் கருத்துக்களை எங்கள் வேதனைகளை யார்கிட்ட பகிர்ந்துக்கிறது? இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்தியாளர்களோ இல்லை உங்கள் கட்சிக்காரங்களையோ விட்டு வந்து செய்யணும். இல்லைன்னா நாங்கள் யாருமே இந்த ஊருக்குள்ளேயே நீங்கள் வந்தாலும் ஒரு ஓட்டு போடவே நீங்கள் கேட்டு வராதிங்க.
எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கய்யா. அந்த அம்மா வந்து 20 வருஷம் ஆகுதுங்க. 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. வந்து இங்க இருந்தப்ப மக்கள் பணியாளர் வேலைக்கு வந்துச்சு. வந்து நல்லா இவங்களையும் ஆதரிச்சாங்க. அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து நல்லா செஞ்சாங்க. ஆனா வேற்றுமே கிடையாது. அந்த அம்மா யாரோ ஒரு சண்டைனா தூண்டி விட்டு இங்கிட்டு தூண்டி விட்டு பிரச்சனை இழுக்கிறதே அந்த அம்மாதே. இப்போ கடைசியில் இவங்க போட்டது வேற தண்ணிதே, அவங்க ஓட்டம் தண்ணிதே. இவங்க இந்த மோட்டிலே இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. நைட்டு விடியால காலையில் 10 மணிக்கு சண்டை, 12 மணிக்கு அடிதடி. யாருமே எங்களுக்கெல்லாம் தெரியாது. எல்லா சமூகமும் ஒற்றுமையாக தான் இருக்கீங்க. நாங்கள் 2 பேர் எங்கள் இந்த வீட்டில் என் பேரையும் பொண்ணு போட்டேன் அங்கேருந்து. நாங்கள் 2 பேரும் வந்து இந்த மாமனை திருப்பதிங்கிற அடிக்கிறப்பத்தே நாங்கள் சத்தம் போட்டோம். இந்த தங்கவேலும் நானும் தான் இங்கே நின்று சத்தம் போட்டோம். அவனை ஆடு கத்திரிச்சாங்க. அதெல்லாம் கோயிலெல்லாம் ஒரே வரப்பு 10 வருஷம் ஆகுது. தோட்டம் வாங்கி வந்தாலும் ஒரு தண்ணி தான் போட்டாலும் எல்லாம் பேசி அவங்கள பேசிக்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருப்பாங்க சார். நாங்கெல்லாம் ஒரு தாய் பிள்ளை மாதிரி தான், ஒரு தட்டுல சாப்பிட்ற மாதிரி தான் நாங்களாம் வளர்ந்தோம். 10 வருஷம் அந்த அம்மா வந்து ஒரு ஒளி இப்படின்னு சண்டை போட்டு மாட்டோம். அவங்க நாங்க தாயா பிள்ளைகளாத்தான் இருப்போம். வெளியில எங்கேயாவது எங்க பிள்ளைங்க போனா கூட பாதுகாப்பா தான் எங்களுக்கு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் ஒரு தட்டுல ஒரு தாய் பிள்ளைய சாப்பிட்டு நாங்க சேர்ந்து சாமி கும்பிடுவோம். ஏம்மா நாங்கள் சண்டை போட்டதுமா, நாங்கள் போய் செவிரி அடிக்க வச்சோமா, இல்லை அவங்க வந்தாங்களா? அவங்க பார்த்தாங்கல்ல, பார்த்தவங்க அதை சொல்லுங்க. அவங்கதான் செவரே அதான் சார். பாக்காச்சி பாக்கியக்கா நீங்க சொல்லுங்க. நாங்க சத்தம் போட்டு நாங்க போயிட்டோம். தூங்கிட்டேன். அவன் வாய் தகராறு பண்ணிட்டு இருக்கோம். தூங்கிட்டு எல்லாம் போங்கன்னு போவிட்டு நாங்களும் போய் படுத்துட்டோம். திரும்ப வந்து அடிக்கடி சண்டை நடந்தது எங்களுக்கு தெரியாது. நைட்டில்